மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகளிர் கல்லூரி 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம் பகுதி 1 தமிழ் தாள் 4 பயிலும் மாணவிகளுக்கான காணொளி பகுதி பதிற்று 10. உங்கள் முன் முனைவர் ஆனந்தி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். பதிற்று 10 நூல் அறிமுகம். பதிற்று 10 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆனா இது புறம் பற்றிய பாடல். 8 தொகை நூல்கள்ல 5 அகப்பொருள் பாடல்கள், 2 புறப்பொருள் பாடல்கள், 1 அகப்புற பாடல். புறப்பாடல்கள்ல பதிற்று 10லிருந்து நம்ம 7ஆம் 10ல செல்வ கடுங்கோ நூல் அறிமுகம். 8 தொகை நூல்களில் ஒன்று. சீர மன்னர்கள் 14 பற்றி 10 புலவர்கள் பாடிய பாடல்கள் பதிற்று 10. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு முதல் பருவம் இறுதி பருவம் கிடைக்கல. ஏன்னா 8 10 நமக்கு கிடைச்சிருக்கு. 80 பாடல்கள் எல்லாமே சேரர் மரபை சேர்ந்த 8 சேர மன்னர்களின் வரலாற்றை எடுத்து சேரல் வழி தோன்றல்களான 5 சேர மன்னர்களும், அந்துவம் சேரல் இரும்புரை வழி தோன்றல்களான 3 சேர மன்னர்களும் ஆக மொத்தம் 8 பேர் பற்றிய வரலாறு பதிற்று 10 வாயிலாக கிடைக்கப்பட்டுள்ளது. 80 பாடல்கள். இதுல பாத்தீங்கன்னா சேரருடைய வலிமையை முழுமையாக இரும்பு கடல் அப்படிங்கிற பெயரும். வாருங்கள் மாணவர்களே, பாடலுக்குள் செல்லலாம். பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துதல். இதுல என்னன்னா ஆதன் அரசன் திரை வாங்கி கொண்டிருக்கும் போர்க்களம் நெல் மூட்டைகளை பரிசாக பெறும்படி யாழ் மீட்டி பாடும் புலவனை புலவர் ஆற்றுப்படுத்துகிறார். அதாவது ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு மன்னனை பாடி மன்னனையோ அல்லது மன்னர்களையோ பாடி பரிசு பெற்ற புலவர் ஒருவர் வேறொரு அதாவது வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய வேறொரு புலவரையோ பாணரையோ கூத்தரையோ இந்த மன்னனிடம் செல்லுங்கள் உங்களுடைய போயிடும் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படை இலக்கியங்கள் வரலாறுல நம்ம பார்த்தோம். இது என்ன பாடல்னு பார்க்கலாம். வாங்க இரு மறுப்பின் தீம் தொடை பழனிய இதனுடைய பேரியாழ் பாலை பண்ணி வளர்ந்தனை செல்லும் முதுவாய் இரவல்ல இடி இசை முரசமோடு ஒன்று மொழிந்து ஒன்னார் மேலுடை குழு உற்சவம் நூறி கொன்று புறம் பெற்ற பெரும் மேல் அழுவத்து ஒன்று திரை தந்த கலிற்று நெல்லின் அம்மன அளவை விரிந்து உரை போகிய ஆர்ப்பதம் நல்கும் உருமுரண் தாங்கிய தாராரும் தகைப்பின் நாள் மழை குழு சிம்மை கடுக்கும் தோன்றல் தோல்மிசைத்து எழுதரும் விரிந்து இலங்கையை தார் புரிந்த வாளுடை விழவின் படுமல்லர் போந்தொடு தொடுத்த கடவுள் வாகை தூவி ஏய்ப்ப பூத்த முல்லை புதல் சூழ் பறவை கடத்திடை பிடவின் தொடை வான் பளிங்கு விரை செம்பரல் முறம் இலங்கு கதிர் திருமணி பெருவும் வைப்பின் நாடி கிழமோனே. இது 2 பெயர் முதல் சூழ் பறவை அப்படிங்கிறது. பாடல் பொருள் என்னன்னு பார்க்கலாம். அது என்னுடைய பாடிய புலவர் கபிலர். யாரை பத்தி பாடியிருக்காங்கன்னா செல்வ கடுங்கோ வாழியநாதனை பத்தி பாடி புகழூர் ஆறுநாட்டான் மலை தமிழி என்னும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் உள்ள கல்வெட்டு செல்வ கடுங்கோவை கோஆதன் செல்லிரும் பொறை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இன்னும் கூடுதல் தகவலும் காணொலி காட்சி வாயிலாக நம்ம அறிகிறோம். முதுவாய் அப்படிங்கிறது புலமை. முதுவாய் இரவலன் என்போன் அப்படின்னா புலவன். அக்கால புலவர்கள் யாழை மீட்டிக்கொண்டு பாட்டுகளை பாடினார்கள் பாடர்கள் அவங்க. இந்த புலவர் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய யாழை இடது பக்கமாக வைத்துக் கொண்டு பாலை பண்ணி பாடிக்கொண்டு மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறார். அவருடைய அந்த யாழ் பாத்தீங்கன்னா வளைந்த 2 கொம்புகளால் செய்யப்பட்டிருக்கு.
அரசன் ஆதன் உரசை இடி போல முழக்கிக் கொண்டு வஞ்சினம் கூறியவனாய் வேல் வீசும் போர்க்களத்தில் பகைவரை தூள் தூளாக்கி கொண்டு பாடல் இல்லையா? அதனால் போர்க்கள செய்தி வருகிறது. பகைவரை கொன்று குவிப்பதால் சிலர் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றனர். அந்த அந்த போர்க்கள காட்சியில் சிலர் களிரும் திரையும் தந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது சிற்றரசர்கள் போர்ல தோத்து போயிட்டா சரி, திரை திரை அப்படின்னா வரி வரி பொருள் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த யானை யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா அடிமையா போயிடுவாங்க ஒரு சிலர். அது அவங்கவுங்களுடைய மன்னர்களுடைய மனநிலையை பொறுத்து. அதனை அதாவது செல்வ கடுங்கோ போரில் நடந்த அந்த திரை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வரி கொடுக்குறாங்க இல்லையா, அதனை பெற்றுக்கொண்ட அந்த செல்வ கடுங்கோ என்ன செய்யறான், அவனை நாடி சென்றவர்களுக்கெல்லாம் நெல் மூட்டைகளை வழங்கி கொண்டிருக்கிறான். அது போரில் தோற்று ஓடிய மன்னர்களிடமிருந்து பெற்றப்பட்ட அந்த வரி பொருளை தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். அது மட்டும் கிடையாது, அத்துடன் நிறைந்த உணவும் படைத்துக் கொண்டிருக்கிறான். மேலும் தார்படை மாபெரும் பகைவரை தடுத்துக் கொண்டிருக்கிறது. இவன் மழை மேகத்தை சுமந்து கொண்டிருக்கும் மலைமுகடு போல காடம். போர்க்கள காட்சி நடந்துட்டே இருக்குது. இவனை ஒரு அப்படியே ஒரு மழை மேகத்தை சுமந்து கொண்டிருக்கும் மலைமுகடு போல காட்டப்படுகிறான் இந்த மன்னன். மழை பொழ எல்லாருக்கும் எந்தவித பிரதிபலனுமே எதிர்பார்க்காம இவருக்கும் நல் பலனை கொடுக்கிறது இல்லையா? போல வாழைநாதன் எல்லாருக்குமே கொடுத்து வேல் தாங்கிய தோள்படை விரித்து செல்கிறது, ஆர்படை வாளுடன் செல்கிறது. இது போர்க்கள காட்சி. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போரில் வெற்றி பெற்ற மன்னர்கள் வாகை பூவை சூடுவது மரபு. வாகை பூவை சூடிக் கொண்டிருப்பது போல முதல் சூழ் பறவை அப்படின்னு சொல்லி ஒரு காடை பறவை கேள்விப்பட்டிருக்கோம். அத சங்க இலக்கியங்கள்ல குறும்பூள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முல்லைப்பூவை அப்படியே மொய்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த பறவை காட்டில் பூத்து கிடக்கும் பிடவம் பூ குலையில் பதுங்கிக் கொள்ளும். அந்த காடை பறவை இருக்குது இல்லையா, அது அப்படி பிடவம் பூ குலைக்குள்ள போய் அப்படியே ஒளிஞ்சுக்குமா. அங்கே வெண்ணிற பளிங்கு கற்கள் செந்நிற கூழாங்கல் கூட சேர்ந்து கிடக்கும் அகன்ற நிலப்பரப்பில் மக்கள் எடுத்துக்கொள்வர். அதுபோல அவர்களுடைய பொருள்களை எடுத்துக் கொள்ளலாம். அதாவது எப்படி அப்படின்னா அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடு சேரமானனுடைய நாடு. அங்கே மணிகளும் கற்களும் நிறைந்து கிடக்கும். யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க. அதே போல நீங்களும் அந்த பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வாழைநாதனுடைய நாட்டினுடைய சிறப்பை யாழ் மீட்டிக் கொண்டிருக்கும் ஒரு ஏழை புலவரை மற்றொரு புலவரை ஆற்றுப்படுத்துவதாக புறப்பாடல் பொற்கள காட்சி செல்வ கடுங்கோ வாழியநாதன் சேர மன்னன் 10 நூல் அறிமுகம் நாட்டு சிறப்பு மன்னனின் கொடைத்தன்மை இதை பற்றி இந்த காணொலி காட்டி அறிந்து கொண்ட மாணவர்கள் மற்றொரு காணொலி காட்சி வேறொரு செய்யுள் அன்புடன் ஆனந்தி.